மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியால் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கட்சியினுடைய கடமைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்களுக்குத்தான் அனைத்து கடமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. நிறுவனரை பொறுத்தவரையில் பிரிவு 13 மட்டும்தான் அவருடைய பணி என்ன என்பதை பைலா கூறுகிறது. அவர் பொதுக்குழுவுக்கு அழைக்கப்பட வேண்டும். அழைக்கப்பட்டு அவருடைய அறிவுறுத்தலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது மட்டும்தான் அந்த விதியிலே இருக்கிறது. மற்றபடி நிர்வாகம் செய்யக்கூடிய அனைத்து உரிமையும் தலைவர் மற்றும் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு முடிந்தவுடன் மீண்டும் அது நிறுவனருக்கு, அப்படி என்றால் ஏன் இப்போ அமன் பண்ணணும்? இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 7ஆம் தேதி மாநில செயற்குழு கூட்டம் நடந்ததாக தங்களுடைய பிரமாண வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த மாநில செயற்குழு கூட்டம் என்று சொல்லக்கூடியது 8ஆம் தேதி நடைபெற்றது. அதையே அவர்கள் தப்பாக சொல்கிறார்கள். அப்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விதி 13 திருத்தம் செய்திருக்கிறோம், அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்கூட்டியே அவர்களுக்கு விதியில் அதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது திருத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா? அப்படியே திருத்தம் செய்வதற்கு எதில் செய்ய முடியும் என்பதை விதி 34 சொல்லுகிறது. 34 என்ன சொல்கிறார் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொதுக்குழுவில் 3/2 பங்கு நபர்கள் அடிப்படையில் அவருடைய ஆதரவோடு மட்டும்தான் எந்த திருத்தத்தையும் செய்ய முடியும் என்பதை விதி 34 சொல்கிறது. அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவருடைய தரப்பில் இதுவரையில் பொதுக்குழு என்பதை கூட்டப்படவில்லை. எனவே பொதுக்குழு கூட்டக்கூடிய அதிகாரம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்களுக்கும், தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் நாளை எங்களுடைய கூட்டம் என்பது நடைபெறுகிறது. நீங்கள் எங்களுடைய பைலாவை எடுத்து பாருங்கள், அதை நீங்கள் முடிவு பண்ணீங்க. அதை பற்றி நான் இப்போ எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அதுதான் சொல்கிறேன். விதி 13 நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு வழக்கறிஞர். நான் எங்கள் மருத்துவர் ஐயாவின் மீது மிகுந்த மரியாதை கொண்டவன். எல்லோரையும் உயர்வாக மரியாதையாகத்தான் நாம் நடத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நான் வழக்கறிஞராக கட்சியினுடைய விதி என்ன என்பதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்லப்படுகின்ற பொழுது ஐயாவிற்கு எதிராக பாலு பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய நோக்கம் அது அல்ல. ஆனால் வழக்கறிஞர் என்பவர் நீங்கள் விரும்புவதை வழக்கறிஞர் சொல்ல முடியாது. என்ன விதி இருக்கிறது, என்ன சரியானது என்ற ஆலோசனையை தான் வழக்கறிஞர் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுகிறோம். கூட்டத்தை பொதுக்குழுவை கூட்டுவதற்கும், பொதுக்குழு மட்டும் இல்லை, மாநில செயற்குழு, மாநில உயர்மட்ட குழு, மாநாடு இத்தனையும் கூட்டுவதற்கான அதிகாரம் பொதுச் செயலாளருக்கும், தலைமை தாங்குவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய தலைவருக்கும் மட்டும்தான் இருக்கிறது. இப்போ நாளைக்கு தீர்மானங்கள்லாம் நிறைய நிறைவேற்றுவோம். அதற்கு ஒப்புதல் நிறுவனர் தரப்புல இருந்து தேவைப்படுமா, தேவைப்படாதா? இல்லை, அது அவரை அழைக்கிறோம், அவர் கலந்து கொள்வார். அவருடைய வழிகாட்டுதலின்படி என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஆலோசனைகளை வழங்குவார். ஆனால் இறுதி முடிவை யார் எடுப்பார்கள் என்று சொன்னால் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் எடுப்பார்கள். அவர் ஆலோசனைகளை சொல்லலாம், அந்த ஆலோசனை ஏற்கப்படலாம் அல்லது அதுக்கு வேறு மாற்றி செய்யலாம். அவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உச்சபட்ச அதிகாரம் கட்சியில் பொதுக்குழுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்படின்னா அதை தான் சொல்கிறேன். அவர் கட்சியினுடைய விதியை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கட்சியினுடைய விதி அடிப்படையில் ஒரே ஒரு விதி 13 மட்டும்தான் அவருடைய பணிகள் என்ன என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் என்பது பொதுக்குழுவுக்கும், அதை தலைமை தாங்கும் அதிகாரம் தலைவருக்கும், செயல்படுத்தும் அதிகாரம் செயலாளருக்கும் இருக்கிறது. இதுதான் நிலைமை. இந்த வழக்கில் மனுதாரரை எதிர்மனுதாரரை நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்கிறது முதல் முறையா? இல்லை, அது நீதிபதியினுடைய அதிகாரத்திற்குட்பட்டது. ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இது இருதரப்பினருமே நீதிமன்றத்திலேயே அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவர் இன்றைக்கு தைலாபுரத்திலிருந்து சென்னை வருவதில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நடை பிரச்சனை என்று சொன்னார்கள். அதன் காரணமாக நீதிபதி அவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இன்றைக்கு அவரிடம் அவர் கருத்தையும் கேட்டிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் சொன்னவுடன் அவருடைய இல்லத்திலிருந்து வருகை தந்து நேரடியாகவே நீதிபதி அவர்களை சந்தித்திருக்கிறார். எனவே அதற்கு பிறகு எங்களுடைய தரப்பினுடைய வாதத்தையும் கேட்டிருக்கிறார்.
எனவே முழுமையாக விசாரித்து தான் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.